Hi friends and family, welcome to my video. நான் உங்க பவித்ரா மேக்கோவர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் ஃபார் பிகினர்ஸ். ஸோ ஒரு பேசிக்கான ஒரு மேக்கப்பே தெரியாதவங்களுக்கு எப்படி மேக்கப் பண்ணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி ரொட்டீனுக்கு மேக் ஓவர் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ண பழகுங்க. நம்ம ஃபேஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி உங்கள் ஃபேஸை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு மேக்கப் போடுறோமோ அதை விட நம்ம பேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமே எல்லாரும் பண்ணுற ஒரே மிஸ்டேக் ஃபவுண்டேஷனோ இல்லை பிபி க்ரீம் சிபி க்ரீமோ எடுத்து டக்குன்னு ஃபேஸில் அப்ளை பண்ணுறது தான். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ஸ்கின் வந்து பயங்கர டேமேஜ் ஆகும். அதை தடுக்க தான் இந்த மாய்ஸ்சரைசர். ஏன் ரொம்ப முக்கியத்துவமாக இதை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. நம்பர் 1, உங்கள் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுது. நம்பர் 2, உங்கள் ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸாக வச்சுக்குது. மாய்ஸ்சரைசர்னால் என்ன? நம்மளோட ஃபேஸை ஈரப்பதமாக நல்லா வச்சுக்கிறது தான். ஸோ ஈரப்பதமாக இருக்கிறனால நம்ம ஸ்கின் வந்து எப்போதுமே வந்து எந்த ஒரு ஆக்னி பிம்பிள்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அதுக்காக தான் இந்த மாய்ஸ்சரைசர். இது யூஸ் பண்ணுறனால உங்களோட ஃபேஸில் ஆக்னிஸ் பிம்பிள்ஸான ஒரு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சிசி க்ரீம் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். அக்கா எந்த மாய்ஸ்சரைசர் நல்லாயிருக்கும், ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்க போகிறேன், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு. ஸ்பான்சர் 2 பாக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒயிட் க்ரீமில் வரும், இன்னொன்று இந்த மாதிரி சூப்பர் லைட் ஜெல் டைப்பில் வரும். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செம்ம பெஸ்ட் ரிசல்ட்டு. பர்சனலாக நமக்கு ஓனாக ஒன்று வாங்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணதான் ஃபஸ்ட்டு நான் வாங்கின மாய்ஸ்சரைசர் ஸ்பான்ஸு. இதுலேயே ரிசல்ட் நல்லா தெரிஞ்சிருச்சு. என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் இது கண்டிப்பாக இந்த ஒரு பாக்ஸ் இருக்கும். இதோட நான் வந்து 4th பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஈஸியாக நீங்கள் பை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அண்ட் ஃபேன்சி ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் ஆன்லைனில் கூட அவைபிளாக இருக்குது. இது வந்து அன்அவைபிள்னே சொல்ல முடியாது. ஸோ அவைபிளான ஒரு பிராண்டு தான். கண்டிப்பாக நீ இந்த ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்பான்ஸை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். மாய்ஸ்சரைசர் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் மாய்ஸ்சரைசர். என்றைக்குமே நீங்கள் 5 டாட்டில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் ஃபேஸில் 5 டாட் தான் வைக்க போகிறீங்க. இது கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ரொம்ப அப்படியே எடுத்து உங்கள் ஃபேஸ் அப்ளை பண்ணாதீங்க. கொஞ்சமாக எடுத்து 1 2 3 4 5. ஸோ உங்களுக்கு புரியுதா? நெத்தியில் 1, கன்னத்தில் 2, சின்ன, அதுக்கப்புறம் நோஸ். இப்படி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். நோஸ் கிட்ட இருக்கு இல்லையா, இதில் இப்படி நோஸில் அப்ளை பண்ணி இப்படி கீழே கொண்டு வந்து இப்படி ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். இப்படி கவர் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா நல்லாவே அப்சர்வ் ஆயிரும். ஸோ நெத்தியில் இருக்கிறத அப்படியே மசாஜ் மாதிரி பண்ணி கீழே கொண்டு வாங்க. அப்ளை பண்ணியாச்சு. டெய்லி ரொட்டீன் மேக் ஓவருக்கு நீங்கள் எப்போதுமே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேலு நீங்கள் வந்து லூஸ் பவுடரை வச்சு உங்கள் ஃபேஸை வந்து செட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா காம்பேக்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் எப்பயும் போல் ஐ மேக்கப் லிப்லாம் முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட டெய்லி ரொட்டீன் மேக்கப் ஓவர். 1 டேவாவது நான் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று பேபி க்ரீம் இல்லைன்னா சிசி க்ரீம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ஓவர்லோடு எடுத்துக்காதீங்க. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். க்ரீமோட மெஷர்மெண்ட்டு ரொம்ப முக்கியம். என் ஃபேஸை கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு மெஷர்மெண்ட் கண்டிப்பாக தெரியும். நீங்கள் ஒரு க்ரீம் எடுத்து அதை கையில் போட்டாலே ஃபஸ்ட் டைம் போடும்போது எக்ஸ்ட்ராவாக கூட வேஸ்ட் ஆகும். பட் போக போக உங்களுக்கு வந்து இவ்வளோ எடுத்தால் நம்ம ஃபேஸ்க்கு இவ்வளோ எடுத்தால் போதும், இல்லை இதோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்தால் போதும்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெஷர்மெண்ட் தெரியும். அதனால் அதுக்கேற்ற உங்கள் ஃபேஸை கவர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து க்ரீம் எடுத்தால் போதும். இப்போ என் ஃபேஸ்க்கு இது கூண்டு தான் எடுத்திருக்கேன் பாருங்களேன், ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இதுவே எப்படி எனக்கு ரியாக்ட் ஆகுதுங்கிறத மட்டும் பாருங்களேன். இதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னா நம்மளோட உங்களுக்கு எங்கெல்லாம் பிளாக் டாட்ஸ் இருக்கோ, அதாவது எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணு கீழே இருக்க அண்டரை இருக்குது. ஸோ நான் வந்து அண்டரையில் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். மேலேயும் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்தது என் நோஸ் கிட்ட கொஞ்சம் பிளாக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நோஸையும் நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன். அடுத்தது எப்போதுமே மறந்துடாதீங்க, லிப்ஸுக்கு 2 சைடு, அதுக்கப்புறம் இந்த லிப்ஸுக்கு கீழே எங்கேயும் மறக்காமல் கவர் பண்ணிடுங்க. பேலன்ஸாக இருக்கிறத அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட அவுட்டரும் இன்னரும் போட்டுடலாம். உங்களுக்கு எங்கெங்க குட்டி குட்டி டாட்ஸ் இருக்கோ, எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டாட்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் கவர் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணிவிட்டு கண்கிட்ட போய் இப்படி இப்படி பண்ணுங்க. மறக்காமல் அண்டர் ஐலெலாம் நல்லா பண்ணுங்கள், தெரியக்கூடாது உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் நெத்திக்கிட்டையும் இந்த மாதிரி பண்ணி உங்களோட அவுட்ரு, அதாவது இந்த அவுட்ரு இருக்கு இல்லையா, இந்த முடி இதெல்லாம், ஸோ அங்கேயுமே நல்லா பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமேல் நீங்கள் வந்து கரெக்டான ஒரு பவுட்ரோ காம்பேக்டோ வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. 2 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அண்டர் ஐ தான் மெயின். நீங்கள் எப்போ போனாலும் ஸ்டார்டிங் அண்டர் ஐ கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நோஸு, அதுக்கப்புறம் லிப்ஸ் 2 சைடு இப்படி டேப் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தாராளமாக ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க.
நம்ம ஐப்ரோ தான் ஃபில் பண்ண போகிறோம். ஐப்ரோ வந்து நான் வந்து டெய்லி ரொட்டீனுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரே விஷயம், அக்கா உங்கள் ஐப்ரோ வந்து ஒரிஜினலாக இல்லை ஐப்ரோ நீங்கள் போடுவீங்களான்னு கேட்பீங்க. எனக்கு ஐப்ரோ வந்து ஆக்சுவலி ஒரிஜினல். எனக்கு நல்லாவே தின்னாக இருக்கும். அதனாலே நான் வந்து ஐப்ரோ போட மாட்டேன். ஆனால் மேக்கப்னு வரும்போது நான் கண்டிப்பாக ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிடுவேன். ஸோ டெய்லி ரொட்டீனுக்கு ஐஷேடோ தேவை கிடையாது. ஐஷேடோ வேணும்னா லிப் பாமோ இல்லை லிப்ஸ்டிக்கோ வச்சு ஐஷேடோவை ரெடி பண்ணிக்கோங்க. ஐலைனர் வந்து ஃபில் பண்ணிட்டேன். கொஞ்சம் போல்டாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் தெரியணும் அப்படின்னு. இந்த சைடுமே வந்து ஐலைனர் வந்து போட்டோம். இந்த கார்னர் தான் போடுறது ரொம்ப கஷ்டம். மஸ்காரா வந்து என்கிட்ட இருக்குது, ஆனால் நான் அதை போடவே மாட்டேன். ஐலைனர்லேயே வந்து நான் மஸ்காரா போடும்போது எனக்கு ஒவ்வொரு ஐலேஷுமே தனித்தனியாக லாங்காக தெரியும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனாலே நான் மஸ்காரா போடல. உங்ககிட்ட மஸ்காரா இருந்துச்சுன்னா மஸ்காரா போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஐலைனரே வச்சு நீங்கள் மஸ்காராவாக போட்டுக்கோங்க. நான் ஏன் இப்படி ஸ்டிக்கி போட சொல்கிறேன்னா, நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஐடெக்ஸ் கூட இப்படி கையில் போடுவாங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி போடும்போது ஒரு பென்னு மாதிரி தானே இருக்குது, ஒரு பென்சில் பென் மாதிரி இருக்கனால, ஸ்கெட்சு மாதிரி இருக்கனால ஒரே டக்குன்னு இப்படி இழுத்துடலாம். உங்களுக்கு போக போக செட் ஆயிரும். யூஸ் பண்ணுறது வாட்டர் ப்ரூஃப் அண்ட் லாங் லாஸ்டிக். ஸோ நம்மளா வந்து ரிமூவ் பண்ணால் தான் ரிமூவ் ஆகும். அவ்வளோதான். நமக்கு வந்து ஐ மேக்கப் வந்து ஐலைனர், மஸ்காரா, காஜல் போட்டு 3மே நம்ம முடிச்சிட்டோம். ஏன்னா லிப்ஸ்டிக் மாதிரி ஷேடெல்லாம் வந்துச்சு. ஸோ நீங்கள் லிப்ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணலாம், லிப் பாம் யூஸ் பண்ணலாம். ஸோ 2மே கலந்து ஒரு லிப்ஸ்டிக் வந்திருக்கனால நீங்கள் அதை யூஸ் பண்ணாலே லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து லிப் பாம் தான் போட போகிறேன். ஆனால் கொஞ்சம் லிப்ஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்களேன் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்களேன். இல்லை எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கழுத்துக்கும் எனக்கும் போட மறந்துடாதீங்க. ஏன்னா நல்லா காட்டி கொடுத்துரும். டிஃப்ரென்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னா உங்கள் கையை எடுத்து இப்படி உங்கள் கணத்தில் வைங்களேன். உங்களுக்கும் உங்களோட ஸ்கின்னுக்கும் பாருங்கள், இதுதான் நம்மளோட ஒரிஜினல் ஸ்கின்னு. ஆனால் நம்மளோட ஸ்கின் பார்த்தா நான் மேக்கப் போட்டுக்கோமா இல்லைன்னு இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். என்னோட ஸ்கின்னுக்கும் ஒரு ஷேடு அதிகமான ஒரு மேக்கப் தான் நான் போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மேக்கப் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோமா. என்னென்ன நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், வெறும் இந்த 6 ப்ராடக்ட் வச்சு தான். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நம்ம ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டோம். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் சிசி க்ரீம், பேபி க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் காம்பேக்ட் பவுடர் இல்லைனா லூஸ் பவுடர் வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஐக்கு வந்தோம்னா நீங்கள் வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணலாம், இல்லைனா காஜல், அதுக்கப்புறம் ஐலைனர், மஸ்காரா ட்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக உங்களோட லிப்ஸ்டிக்கோட க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட மேக்கப் ஃபினிஷ். சன்ஸ்க்ரீன் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்மளோட சன்ஸ்க்ரீன் வீடியோ தான். ஸோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணி அவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ஆன் பண்ணிக்க சொல்லுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோ அப்டேட் ஆக உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வேறு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.